இந்த சர்வதேச படைக்குள்ள யார் யார் வரணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேல் சொல்கிறார்கள். குறிப்பாக சர்வதேச படையில் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஈஜிப்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இந்தோனேஷியா சுஃபியாண்டோ ஏற்கனவே எங்க படைகளை நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹரேட்ஸ் உடைய பத்திரிகை மிக தெளிவாக சொல்கிறது. துருக்கியை பொறுத்தவரை இஸ்ரேல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அரபு நாடுகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. கடைசி கட்டம் வரைக்கும் பல விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டு அதற்குரிய வியாக்கியானங்களையும் சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் துருக்கியினுடைய இன்வால்வ்மெண்ட் நேரடியாகவே வந்ததற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு நம்பிக்கை பெற்றுவிட்டதாக அந்த குழுவே புரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுவரைக்கும் ஏற்கனவே பல சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சு, இஸ்ரேல் இப்படிலாம் நடந்தா நாங்கள் எப்படி நம்புறது என்கிற மாதிரி இருந்த நேரத்தில் துருக்கி நேரடியாக தலையிட்டு நாங்கள் உள்ள வருவோம், நாங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம், நீங்க எங்களை நம்பி வரலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிலையை எடுத்திருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தம் என்பது தற்போது ஒரு அமைதி நிலையை எட்டியிருக்கிறது. இருதரப்பாலும் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றோடு 18வது நாளாக இந்த சமாதான நிலை தொடர்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளுடைய இறந்தவர்களுடைய பாடிகளை தேடி கிடைக்கிற போதெல்லாம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 28 பாடிகளில் இதுவரைக்கும் 18 ஒப்படைச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 பாடிகள் பிணங்கள் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவற்றையும் தாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேல் எப்படியாவது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முனைப்புகளை திரும்ப திரும்ப ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளிவரக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இஸ்ரேலுடைய இராணுவமும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆளும் அதே போன்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக துருக்கிக்கு எதிரான சில கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீடியாக்கள் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, காசாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள்ல, காசாவை மீண்டும் டெவலப் பண்ணுகிற விவகாரங்கள்லையோ அல்லது காசாவுக்குள்ள வருகிற சர்வதேச படைகள், இது சர்வதேச படை என்கிற பெயரில் வரப்போகுதா அல்லது யுஎன்னுடைய ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்கிற பெயரில் வரப்போகுதாங்கிற 2 கேள்வி இருக்குது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சர்வதேச படை என்கிற பெயரில் உள்ள வரக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள். இதற்கான காரணமும் மிக தெளிவாக இன்றைய இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஏன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச படை என்பதை மறுக்கிறார்கள், அதே நேரத்தில் ஐநாவினுடைய அமைதி படையை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்? என்னன்னா, சர்வதேச படை என்று வரும்போது இந்த சர்வதேச படைக்குள்ள யார் யார் வரணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேல் சொல்கிறார்கள். குறிப்பாக சர்வதேச படையில் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஈஜிப்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இந்தோனேஷியா சுஃபியாண்டோ ஏற்கனவே எங்க படைகளை நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படியான சில நாடுகளுடைய படைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஐநா அமைதி காக்கும் படை என்று வரும்போது ஐநா அமைதி காக்கும் படையில் அதிகமாக யார் உள்ளே இருப்பாங்கன்னா துருக்கியினுடைய படைகள் உள்ளே இருப்பார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநா அமைதி காக்கும் படை உள்ளே வருவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்கிறார்கள். இஸ்ரேல் ஐநா அமைதி காக்கும் படை வரக்கூடாது, சர்வதேச படைகள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் துருக்கி சர்வதேச படை வந்துட்டா அதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். UAE ஓகே, அதே மாதிரி ஈஜிப்ட் ஓகே, சுபியாண்டோ அவருடைய இந்தோனேஷியாவில் படை அனுப்புறாரா ஓகே, துருக்கி உள்ள வரக்கூடாது இப்படி சொல்லிடுவாங்க. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாகவே துருக்கி எக்காரணம் கொண்டும் காசாவுக்குள்ள வரக்கூடாது என்று பிடியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பல முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். இது சாத்தியமா என்பதும் இந்த இடத்தில் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை ஒரு விரிவான கட்டுரையை இது தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ சொன்ன கருத்துக்கள், அதே போன்று அமெரிக்காவின் துணை அதிபர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள எந்த சர்வதேச படை வாரினாலும் இஸ்ரேலுடைய அனுமதியோடு தான் வருவாங்க. இந்த வேர்டு எதுக்கு சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் படை வந்தால் இந்த மாதிரி வரலாம்ன்றது அவங்க தீர்மானிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நிலைமை அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா,
ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹரேட்ஸுடைய பத்திரிகை மிக தெளிவாக சொல்கிறது. மத்திய கிழக்கினுடைய ஹரேட்ஸ் பத்திரிகைக்கான ஆய்வாளராக செயல்படக்கூடிய ஸ்லெவி பரேலுடைய மிக அழகான ஒரு ஆய்வு கருத்துக்களை தான் அந்த கட்டுரை சுமந்து வந்திருக்கிறது. அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா, காசாவில் எந்த ஒரு பங்களிப்பையும் துருக்கி செய்யக்கூடாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருக்கிறது. ஆனால் துருக்கியை இஸ்ரேல் குறிவைப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா சொன்னா தலையாட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் சொன்னாலும் தலையாட்டுற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா துருக்கியை பொறுத்தவரையில் இஸ்ரேல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அரபு நாடுகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களாக ஒரு முடிவெடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் மேல விமர்சனங்கள் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது. அதை நம்ம கடந்த காலங்களில் பேசியிருக்கிறோம். அதை தாண்டி யதார்த்தமான ஒரு நிலை இருக்கிறது. என்னன்னா, துருக்கியினுடைய ராணுவ பலம், அவர்கள் சொந்தமாக ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியவர்கள், நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க, நேட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு மேலே யாரும் தாக்குதல் நடத்தினா நேட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டி வரும். எனவே ஜென்மத்தில் அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு துருக்கியோட சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாதுங்கிற ஒரு நிலை இருக்குது. ஈவன் இப்போ உக்ரைன் ரஷ்யா ஓர் நடக்கிறதே எதுக்குன்னு கேட்டால், உக்ரைன் நேட்டோவினுடைய உறுப்பு நாடாக ஆகுவதற்கு முயற்சி பண்ணதான் காரணம். ஆனால் ஆல்ரெடி துருக்கி நேட்டோவில் உறுப்பு நாடாகவே இருக்கிறாங்க. அவர்களுடைய ராணுவ பலம் மிக அபரிமிதமானது. அமெரிக்காவுக்கு அடுத்ததாக நேட்டோவில் அதிக ராணுவ பலத்தை கொண்டவர்களாக துருக்கி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருப்பதை தாண்டி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க, சவுதி உட்பட. ஆனால் அவங்க தனியாக ஆயுதம் தயாரிக்கக்கூடியவங்களாக துருக்கி இருக்கிறாங்க. மத்திய கிழக்கு, அதாவது ஈரானை மத்திய கிழக்கில் வரமாட்டாங்க, அவங்க பெர்ஷியன் வளைகுடா நாடு. இருந்தாலும் அவங்கள இந்த அரபு நாடுகளோடு சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஈரான் மட்டும்தான் தனியாக தயாரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. ஆனால் ஈரானா துருக்கி ஆண்டு வந்த ராணுவ பலத்தில் துருக்கி உச்சமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர். இவருக்கு முன்பதாக இருந்த எல்லா ஜனாதிபதிகளும் பெரும்பாலும் துருக்கியோடு இணக்கமாக போகக்கூடிய ஒருவர்கள். அவங்க யூரோப் கண்ட்ரிஸ்குள்ள இணைக்கப்படாவிட்டாலும் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. இதெல்லாம் ஒரு புறம் வச்சிருங்க. துருக்கி ஏன் இவ்வளவு ராணுவ பலத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது அவர்களுக்குரிய ஒரு தேவை என்னன்னு சொன்னா, தாங்கள் இழந்த உஸ்மானிய கிலாபத்தை மீண்டும் எடுக்க வேண்டும், என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் அதை எடுக்கணும்ங்கிறது அவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த உலக நாடுகள் தங்களுடைய பலத்தை பெருக்குகிற அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஈரானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரான் ஏன் இவ்வளவு தங்களுக்கு பொருளாதார தடைகள் எல்லாம் வந்தாலும் அதை மீறி ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பாரசீக பேரரசு என்றொன்று இருந்தது. ஈரான் இப்போ இருக்கிற ஈரான், இதுக்கு முன்னாடி பாரசீக பேரரசு இருந்தது. அது டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாரசீக பேரரசை திருப்பி உருவாக்குறது தான் ஈரானியர்களுடைய கனவாக இருக்கிறது. நம்ம ஏதோ போகிற போக்கில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. அந்தந்த இராணுவங்களுக்கு, அந்தந்த அரச இயந்திரங்களுக்கு. அது அர்துகான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லது காமெனி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பெசக்ஷியன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எங்களுடைய அரச கொள்கை இது என்று சொல்லி போய்கொண்டு இருக்கிறார்கள். இப்படியான அவர்களுடைய இழந்த உஸ்மானிய கிலாபத்தை நோக்கிய அடுத்த பாய்ச்சலுக்காக வேண்டியும் இப்படி செயல்படுகிற அதே நேரம் இஸ்ரேல் ஏன் உள்ள காசாவுக்குள்ள வரக்கூடாது துருக்கிங்கிறதுல கவனமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி இந்த துருக்கிக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில இந்த உஸ்மானிய கிலாபத்து உடைஞ்ச காலத்தில் இருந்தே ஒரு இணக்கமான நிலை இருந்ததில்லை. ஆனால் அண்மை காலமாக ஒரு 10-20 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அரபு நாடுகள் எல்லாவற்றோடும் துருக்கி இணக்கம் பாராட்டி விட்டது. அரபு நாடுகளுடைய எந்த மாநாட்டிலையும் துருக்கி இல்லாத மாநாட்டை நீங்கள் பார்க்க முடியாது. பெரும்பாலும் துருக்கி இருப்பாங்க, எல்லா விவகாரத்திலையும் தலையிடுவாங்க. ஈவன் லிபியாவில் ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி வந்தது போனது பிரச்சனை எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருந்தாங்கன்னா துருக்கி மறுபக்கம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கத்தரில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், கத்தருடைய எந்த செயல்பாடு வந்தாலும் அதில் துருக்கி இருப்பாங்க. லிபியாவோட இணக்கத்தை அழகா கொண்டு வந்துட்டாங்க. கத்தரில் ரொம்ப கத்தாரோட இணக்கம் கொண்டு வந்து கத்தாருண்டா துருக்கி, துருக்கிண்டா கத்தருங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. சோமாலியாவோட பல நாடுகள் பிரச்சனைகளை பட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் சோமாலியாவோட பெரிய பெரிய சிக்கல்களை சந்திக்கிற அதே நேரத்தில் சோமாலியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடாக துருக்கி மாறிடுச்சு. அதே மாதிரி ஈராக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, துருக்கியினுடைய வகிபாகம் ரொம்ப அபரிமிதமாக மாறி இருக்கிற அதே நேரத்தில் சிரியாவில் பஷர் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தது துருக்கியும் துருக்கியினுடைய இராணுவமாக இருக்கிறது. பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய அகமது அல் ஷாராவினுடைய அரசாங்கத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது. அகமது அல் ஷாராவினுடைய அரசு திடீரென்று அண்மைய நாட்களில் இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போக போன இடத்துல அந்த ஒப்பந்தத்தை கலாப்ஸ் பண்ணினதும் கூட யாருன்னு சொன்னா துருக்கியும் துருக்கியினுடைய ராஜதந்திரமும் என்று பேசப்படுகிற நிலையை தாண்டி அசர்பைஜான் வரைக்கும் அவர்களுடைய உறவு
உறவுகளை எல்லாம் அழகா சமப்படுத்திட்டாங்க. இப்ப இவர்களுடைய அடுத்த இலக்காக இருப்பது காசாவுக்குள்ள வர்றது. காசாவுக்குள் துருக்கி வந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான பிரச்சனை. துருக்கி வந்தா திரும்ப வேற சர்வதேச நாடுகளில் படைகள் உள்ள வந்துச்சுன்னா இஸ்ரேல்காரன் அடிச்சான்னு சொன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவாங்க. ஆனா துருக்கியினுடைய படைகள் வந்தால், துருக்கி இஸ்ரேலோடு ஒரு பிரச்சனையை மூண்டு விட்டால், துருக்கியும் இஸ்ரேலும் என்கிற சண்டை ஒரு நிலை வந்து விட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்விகள் தான் பரவலாக எழக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. ஏன்னா துருக்கி இஸ்ரேலோட சண்டை பிடிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு கூட போய் நிற்க முடியாமல் போயிடும். யதார்த்தமாக என்ன நிலையாக இருக்கும்னு கேட்டால் அவங்க நேட்டோவில் இருக்கிற காரணத்தினால இப்படி பல சிக்கல்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறத தாண்டி நெத்தன்யாகுவினுடைய நட்பா அர்துகானுடைய நட்பா என்று பார்க்குற இடத்துல இஸ்ரேலோடு அமெரிக்காவுக்கு நெருக்கம் இருக்குது. ஆனால் நெத்தன்யாகுவோடு நட்பா அர்துகானோடைய அர்துகானை பகைச்சு கொள்றதுக்கு அமெரிக்கா தயாராக இல்லை. அதிலும் துருக்கியை பகைச்சிக்கிறதுக்கே தயாராக இல்லை. நான் ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசு இருக்கும்போது துருக்கி அப்படியே மாறி ரஷ்யா பக்கம் திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அது அமெரிக்கா என்கிற அந்த நிலைக்கு பெரும் கேடாக மாறிவிடும் என்பதால் துருக்கி அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிற காரணத்தினாலையும் தற்போதைய சூழலில் இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்த சமாதான உடன்படிக்கையில நேரடியாக கத்தர் தலையிட்டு பல காரியங்களை செஞ்சாலும் உண்மையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் கடைசி கட்டம் வரைக்கும் பல விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டு அதற்குரிய வியாக்கியானங்களையும் சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் துருக்கியினுடைய இன்வால்மெண்ட் நேரடியாகவே வந்ததற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு நம்பிக்கை பெற்றுவிட்டதாக அந்த குழுவே புரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுவரைக்கும் ஏற்கனவே பல சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சு, இஸ்ரேல் இப்படிலாம் நடந்தா நாங்கள் எப்படி நம்புறது என்கிற மாதிரி இருந்த நேரத்தில் துருக்கி நேரடியாக தலையிட்டு நாங்கள் உள்ள வருவோம், நாங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம், நீங்க எங்களை நம்பி வரலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிலையை எடுத்திருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. சர்வதேச அரசியல் என்பது உள்நாட்டு அரசியல் மாதிரி தான், நாளுக்கு நாள் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியினுடைய அரசியல் என்பது கொஞ்சமே ஓவராகவே வித்தியாசப்பட்ட உள்நாட்டு குழப்பமெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது, அது வேற. ஆனால் அர்துகானுடைய இந்த ஆட்சி காலத்தில் தனிநாடு கோரிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் தற்போது ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ஜனநாயக வழிக்கு இழுத்து கொண்டு வந்துட்டார் என்கிற பெருமைகள் எல்லாம் அவருக்கு இல்லாமலும் இல்லை. இதுவெல்லாம் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய விவகாரமாக இருந்தாலும் புரிதலுக்காக இப்பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதை தாண்டி வெளிநாடுகளில் டசன் கணக்கான இராணுவங்களை வச்சு பராமரிக்கிற வேலையையும் துருக்கி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி துருக்கியினுடைய ஹிக்மத் ஒரு முக்கியமான நுட்பமான செயல்பாடு என்னன்னு சொன்னால், நேரடியாக துருக்கி தன்னுடைய இராணுவ படைகளை கொண்டு போய் நிறுத்துவதை தவிர்த்து பல நாடுகளுக்குள்ள ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையாக உள்ள போயிட்டாங்க. ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை இருந்தால் 100 பேர் இருந்தால் அதில் 80 பேர் யாராக இருப்பானா துருக்கிக்காரனாக இருப்பாங்க. பெரிய ராணுவம் வேண்டிய அளவு கல்வி அள்ளி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் துருக்கியினுடைய ராணுவம் சர்வதேச படை என்கிற பேரில் வந்தால் நீங்க வராதீங்க என்று எதையாவது சொல்லி தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு வழி இருக்கிறது. ஆனால் யுஎன்னுடைய அமைதியாக்கும் படை என்று எப்படி லெபனானுக்குள்ள இருக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க உள்ள வருவாங்களாக இருந்தால் அதை தடுப்பதற்கான வழி இஸ்ரேலுக்கு கிடையாது. அதனால தான் யுஎன்னுடைய அமைதியாக்கும் படை வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுஎன்னுடைய அமைதியாக்கும் படை உள்ளே வர வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், மிக உறுதியாகவும் அதில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பணக்கார அரபு நாடுகள் அமெரிக்காவோடு காசை கொடுத்து 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 ஜால்ரா அடித்து பெற்றுக்கொள்ளாத இடத்தை அரசியல் ரீதியாகவும் இராணுவ பலம் ரீதியாகவும் துருக்கி அமெரிக்காவிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அது இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சமாதானமாக இருந்தாலும் சரி, சிரியாவினுடைய இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் போர்லையே ரஷ்யாவோடையும் இவங்க நட்பு பாராட்டுறாங்க, உக்ரைனோடையும் நட்பு பாராட்டுறாங்க. உக்ரைனுக்கு தேவையானதையும் கொடுக்குறாங்க. ரஷ்யா அதாவது தானியங்கள் பெரும்பாலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எங்கேருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு கேட்டால் டர்க்கியிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. உக்ரைனுக்கும் தானியங்களை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. யுத்த நேரத்தில் கூட அவங்க அதை பகைச்சிக்கல, ஒரு இக்கட்டாக மாறலை. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நிறைய டேரிஃப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் வரிகளை விதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம நாட்டுக்கும் கூட விதிச்சிருக்கிறாரு. இவ்வளவு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அவரோட நெருக்கமாக ஜப்பான் மேலேயே விதிச்சிட்டாரு, கனடா மேலே, கனடாவோட பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறீங்க, அதனால உங்க மேல நாங்க வரி விதிக்கிறோம், இந்தியா மேல கட்டுக்கடங்காத வரி எல்லாம் விதிச்சவர் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் மட்டுமல்லாமல் ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கின உறவு பாராட்டக்கூடிய துருக்கி மேலே இந்த அளவுக்கு காட்டங்காட்டலை, இந்த அளவு வரிகளை விதிக்க போகலை. துருக்கியோட பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் போகாமல் துருக்கியினுடைய அதிபரை 2 முறை சந்தித்து வாழ்த்துறாரு. இப்படி நடக்கக்கூடிய காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக துருக்கி நேட்டோவினுடைய உறுப்பினர் என்கிற ஒரு காரணமும் அதற்கு இருக்கலாம். அதே நேரத்தில் நேட்டோவினுடைய உறுப்பினராக இருந்துக்கிட்டே ரஷ்யாவினுடைய S-400 வகையான பாதுகாப்பு அமைப்பு, இந்த அயன் டோம் மாதிரி
உள்நாட்டுக்குள்ளே எது வந்தாலும் தடுக்கக்கூடிய ஒன்று தான் S-400 வகையான அந்த அயன் டோம் மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியான வான் தடுப்பு பிரிவு அதை அவங்க எடுத்தாங்க. எடுத்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையும் சமாளிச்சு அதையும் ஏற்றுக்கிட்டது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் F-35 விமானங்களை நாங்கள் உங்களுக்கு விற்க மாட்டோம் என்றெல்லாம் அமெரிக்கா சொன்னாலும் பிறகு அதுகளையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க தயாராகி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவினுடைய படை காசாவுக்குள் வருகிற போது கண்டிப்பாக அதிலே துருக்கியினுடைய படைகள் இருக்கும் என்கிற காரணத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஐநாவினுடைய படை வருவதை ஆதரிக்கிறார்கள். சர்வதேச படைகள் என்கிற பெயரில் இந்த சில நாடுகளுடைய படைகள் உள்ள வருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால், பேச்சுவார்த்தையை கத்தார் நடத்தி இருந்தாலும் இப்போ கிங் மேக்கராக இருந்து வேலை பார்க்கிறது துருக்கி என்பது தெளிவாக தெரிகிறது. உண்மையிலேயே அவர்களுடைய இந்த மாதிரியான போங்கு என்பது காசா ஒரு விடிவு காலத்துக்குரிய வாய்ப்பாக இன்ஷா அல்லாஹ் அமைவதற்கு நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிற அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இன்றைக்கு ஆஜரானவர் கேமராவுக்கு முன்னாடியும் இல்லாமல் அதே நேரத்தில் பப்ளிக் கோர்ட்டில் இல்லாமல் என்ன ரகசியமாக விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்த நேரத்தில் நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ரகசிய விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு முடியுமோ தெரியல. ஏன்னா டெய்லி விசாரிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறதுனால இந்த ஊழல் குற்றச்சாட்டே பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய இறுதியை தீர்மானித்து விடும், அவருடைய அரசியல் எதிர்காலம் பாலா போய்விடும் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அநியாயம் செய்த பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய இறுதி காலம் எப்படி மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு சூழல்ல மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இன்றைக்கும் ஆக்கிரமிப்பு ராணுவம் 10 பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார். அதே நேரம் 3 அப்பாவிகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 3 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இத்தனை நாள் 18 நாள் காசாவுக்குள்ள உணவுகள் ஒவ்வொரு நாளும் 600 லாரிகள் அனுப்பப்பட வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அப்படி அனுப்பல. ஒரு நாளைக்கு 90 80 இப்படி தான் அனுப்புகிறாங்க. இத்தனை 18 நாட்கள் இதுவரைக்கும் 9 கண்டெய்னரில் தான் மருந்துகள் வந்திருக்கிறது. எனவே மருந்துகள் பத்தல, நிறைய மருந்துகள் வேண்டும், அரபு நாடுகள் தலையிட வேண்டும் என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவில் இருந்து லெபனானுக்கு ஆயுதங்கள், அதாவது குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வந்திருப்பதாக, கடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இது யுத்த நிறுத்த மீறல், ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறார்கள், நாங்கள் ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. இதுவரைக்கும் பல யுத்த நிறுத்த மீறல்களை லெபனானில் இஸ்ரேல் செய்து வந்தாலும் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் எதிர்த்து தாக்காமல் இருக்கிறார்கள். அஹமது அல் ஷாரா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, குறிப்பாக பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி சிரியாவில் இல்லாமல் போனதுக்கு பிறகு அவர்களுக்கு ஆயுத வருத்தி என்பது குறைந்திருந்தது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டது. ஹிஸ்புல்லாக்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஆயுதங்கள் வந்திருப்பதான செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் இதை சொல்றாங்க, இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்பாக எந்த செய்திகளையும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா ஆமா நாங்கள் சிரியா வழியா ஆயுதம் எடுத்தோம்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இதை இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது, மீண்டும் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் கேபினட், டிஃபென்ஸ் கேபினட்டை கூட்டுறாரு பெஞ்சமின் நெதன்யாகு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறது என்கிறார்கள். ஆனால் இந்த 18 நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் 196 தடவைகள் காசா மீது அநியாய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அசாம் காசிம் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய முபாஷருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் சொல்லும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த இடத்திலும் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடவில்லை, நாங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உடல்களை தோண்டுவதற்கு முயற்சி பண்ணுறோம், அதற்கு தேவையான மெஷினரிஸ் எதுவுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிறத தாண்டி கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளுடைய ஜனாசாக்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறது. நாங்கள் இஸ்ரேல்காரன் பணத்தை மட்டும் இல்லை எடுக்கணும், எங்கள் அப்பாவிகளுடைய ஜனாசாக்கள் இருக்குது, அதை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த வேலையும் செய்யறதுக்கு தேவையான மெஷினரிஸ் உள்ள வரணும், அதை உள்ள கொண்டு வந்துட்டாங்கனாலே அவங்களோட ஆக்களையும் நாங்கள் அவசரமாக தேடி கொடுத்துருவோம், இது வரைக்கும் 18 கொடுத்துருக்கிறோம், இன்னும் 10 தான் கொடுக்கணும் என்கிற தகவல்களையும் அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மேலதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் 18 மாதங்களுக்குள்ளாக 279 தற்கொலைகள் முயற்சிகள் பதிவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு நாட்டையே ஆக்கிரமிச்ச ஆக்கிரமிப்பு இராணுவம், ஆக்கிரமிக்கப்பட்டவன் தற்கொலை பண்ணி சாகுவான் என்றுதான் உலகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆக்கிரமிக்கிறவனே தற்கொலை பண்ணி சாகுறானுங்கிறது முதல்ல இங்கே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர்களுடைய லட்சணமும் இவர்களுடைய மன உறுதியும் இவர்களுடைய தைரியமும் இவ்வளவுதான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் இதிலே பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்கள்
சார்ந்தவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.